வர்த்தக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நம்ம பேசியிருந்தோம், எந்த அளவுக்கு அக்யூரேசியாக நம்ம ஃபுல் டார்கெட் லெவல்ஸும் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். இந்த என்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு புல் பேக். இந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் லோ கான்செப்டில் நம்ம எடுத்த ட்ரேடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற செட்டப். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எந்த ஒரு இண்டிகேட்டரோ அல்லது எந்த ஒரு சிக்னல்ஸோ, நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரேடருமே அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் ரீடிங், சார்ட் பேட்டர்ன் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பையிங்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் இதுதான், செல்லிங்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் இதுதான் சொல்லிட்டு சார்ட் ட்ரேடிங் கூட நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது கிடையாது. ஏன்னா பியூர்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் இம்பார்ட்டண்டாக வந்து கிளாசிக்கல் மெத்தட். இது வந்து ஓன் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறத விட செட்டப்புன்னு சொல்கிறது இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். செட்டப் அப்படிங்கிறது எப்பவுமே அது சேஞ்சே ஆகாது. எல்லா மார்க்கெட்லையும், எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும், எந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தாலும் அந்த செட்டப் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, சரிங்களா? ஆனால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுடைய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் இருந்தாலும் சரி, இன்னும் வெப்பில் நிறைய நீங்கள் சர்ச் பண்ணாலும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் அது உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு அதிகமான ஒரு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி திருப்பியும் நீங்கள் அதை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களால் வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது, எடுத்த ப்ராஃபிட்டும் வந்து சேவ் பண்ண முடியாது, கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன் ஒரு செட்டப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரேட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ்டரிங் லெவலுக்கு வந்து நீங்கள் வரலாம். மார்னிங் நம்ம எடுத்ததானே இந்த கோல்டு ட்ரேடில் பை என்ட்ரி. ஸோ நம்ம என்ட்ரிக்கான லெவல் 3310, இது என்ட்ரி லெவல், இது ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வந்து ஈக்குவல் லோ, ஈக்குவல் பாட்டம், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஈக்குவல் பாட்டம் இங்கே வரும்பொழுது, ஈக்குவல் பாட்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல, பட் இது ஈக்குவலாக ப்ரைஸ் வந்து மீட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த 3310 அப்படிங்கிறது தான். இந்த லெவல்ஸ் எல்லாமே இதுக்கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது ஃபுல்லாக இங்கே டிஸ்கஸ் பண்ணலை. 3310 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் இருந்து ப்ரைஸ் இம்மிடியேட்டாக ஃபஸ்ட் லெவல் டார்கெட் ஹிட்டு. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா 100%ல் 80 to 85% வந்து ஃபஸ்ட் லெவல் டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரிகர் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டும் இந்த செகண்ட் லெவல் டார்கெட்டுக்கும் இன் பிட்வீன் இருக்கிற அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸாக இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ப்ரைஸ் வந்து அப் சைடு, டவுன் சைடு வந்து அக்ரெசிவாக வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒன் ஸ்ட்ராங்காக வந்து செகண்ட் லெவல் டார்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனல் டார்கெட், தேர்ட் லெவல் டார்கெட் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. அந்தளவுக்கு அந்த மூமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த என்ட்ரியிலேருந்து 1:3 ரேஷியோ இந்த இடத்துல புக் பண்ணோம். அகெயின் இந்த ரீஎன்ட்ரி ஃபுல் டார்கெட் ஹிட்டு. ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து ரொம்ப செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். திரும்பவும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பேசியிருந்தோம். அதே போலவே நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ புதுசாக நீங்கள் அகெயின் ஒரு பை என்ட்ரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் பாட்டம் வரும்பொழுது நீங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கான டார்கெட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 1:6.7
ரேஷியோவில் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்ல செட்டப். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான். டார்கெட் வந்து 18 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட். இந்த மாதிரி செட்டப் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். புதுசாக நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 10 AM லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே ரொம்ப உங்களுடைய ட்ரேடிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அது வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ மார்னிங் எடுத்த ட்ரேட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி 1:3 இந்த இடத்துல புக் பண்ணோம். ரீசன் வந்து மொமெண்டம் இல்லை, ரொம்ப வந்து இந்த இடத்துல அக்ரெசிவாக வால்டல் ஆகிட்டு இருந்துச்சு. அகெயின் ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு புல் பேக் வரும்போது ரீஎன்ட்ரி எடுத்தோம். ரீஎன்ட்ரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபுல் டார்கெட்டு இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாவே இந்த கோல்டு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையிங் என்ட்ரி அல்டிமேட்டாக நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கேன். நிறைய அப்டேட்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.